வணக்கம். தமிழரில் வணக்கங்கள். இப்போ இருக்கிற நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பத்தில் ஏஐ, சாட்சிபிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் அதையும் தாண்டி குவாண்டம் ஏஐலாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குவாண்டம் பற்றி பேசுகிறவங்களுக்கு நல்லா தெரியும், சித்தர்கள் அந்த காலத்தில் விளையாண்ட சித்து விளையாட்டுகளோட விஷயங்களை அறிவுபூர்வமாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுற விஷயந்தான். அதாவது இப்போ மாடர்ன் அறிவியல் அதை அதை சார்ந்து சிந்தித்து இந்த இறை துகள்களை பற்றி சித்தர்கள் சொன்னதை இவங்க குவாண்டம் துகள்கள்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் பிரபஞ்ச நடனம், சிவதாண்டவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்களை இப்போ குவாண்டம் லீஃப் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தகவல் தொடர்புகளை, செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய, வினாடிக்கு குறைவான நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பல கோடி செயல்களை செய்யக்கூடிய கருவிகளை எல்லாம் குவாண்டம் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்க. குவாண்டம் ஏஐ மூலம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. நிறைய சிறப்பு தான். ஆனால் சித்தர்களுடைய ஆன்மீக அறிவியலுக்கும் இந்த குவாண்டம் லீஃபோ, இந்த குவாண்டம் அறிவியல் இணையாக முடியாது. அதுக்கு அடி ஒற்றி இவங்க சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், சிறப்பாக செய்யலாம். ஆனால் இப்போ சித்தர்கள் வழியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். இந்த குறைந்த முயற்சிகள்லேயே நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. இந்த பிரபஞ்சத்தில் இல்லாட்டி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையான உடல் மன துன்பங்களை நீக்கி அவனை சரியான ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வினாடிகளுக்கு குறைவான நேரம் போதுமானது. அல்ட்ரா சூப்பர் சானிக் ஸ்பீடில் இந்த இரையாற்றல் செயல்படுது. அவங்களுடைய உடல் மன துன்பங்கள் வினாடிக்கு குறைவான நேரத்தில் சரியாகுது. அவங்க யார் என்ன அப்படிங்கிற அறிவுலாம் இந்த மனதுக்கு தேவையில்லை. எனக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்றலை நான் இயக்கும்போது நான் பொறுப்பெடுத்துக்கிற போது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வினாடிக்கு குறைவான நேரத்தில் செயல்படும். இதுக்கு எந்த இன்புட்டும் கொடுக்க தேவையில்லை, எந்த கருவியும் தேவையில்லை. -200 டிகிரியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கருவிகளை செலவு கிடையாது. வினாடிக்கு குறைவான நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு இரையாற்றல் போதுமானது. நமக்குள்ளே இருக்கிற இரையாற்றல் போதுமானது. இது சித்தர்கள் கைமாற்றி கொடுத்துட்டு வந்தாங்க நிறைய பேருக்கு. இப்போ நீண்ட காலமாக அந்த தொடர்புகள் குறைந்து போனதுனால இது சில பேர் கையில் இருக்குது, செஞ்சிகிட்ருக்காங்க. இப்போ என்னாலெல்லாம் மருத்துவ ரீதியான விஷயங்கள், உடல் நலம் ரீதியான விஷயங்களை என்னால் செய்ய முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது. ஆனால் அதை தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்கிட்ட கைமாற்றி கொண்ட, அதாவது இந்த ஆற்றலை கற்றுக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இதே வேலையை செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் உங்களை விட்டு தூரமாக ஒரு பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருடைய உறவினருக்கு ஒரு தொல்லைன்னு அவர் உங்கள்கிட்ட சொல்கிறார். அதை பற்றி அவங்க நண்பரையும் நீங்கள் பார்த்ததில்லை, அவருடைய உறவினரையும் பார்த்ததில்லை, உங்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த வேலையை என்னால் செய்ய முடியும். இது கற்பனைக்கு எட்டாத அற்புதமான ஆற்றல்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்றலுக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த படைப்பாற்றலோட ஒரு பகுதி தான் நமக்குள்ளே இருக்குது. தான் படைத்த அனைத்தின் மீதும், அது உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, அறிவுள்ளது, அறிவில்லாதது, எல்லாத்தின் மீதும் இந்த படைப்பாற்றல் கட்டுப்பாடு வச்சுருக்கு. விருப்பப்பட்டால் எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த படைப்பாற்றலுக்கு இருக்குது. அந்த படைப்பாற்றலை தெரிஞ்சுக்க விரும்புகிறது மட்டும்தான்
மிக அற்புதமான கல்வியாக இருக்க முடியும். எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டது சமமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அறிவு தான். நான் ஒரு கட்டத்தில் இதில் இருக்கேன். என்னால் சில விஷயங்கள் செய்ய முடியுது. அதாவது என்னால் அப்படிங்கிறது வந்து சரியாக புரிஞ்சுக்குங்க. எனக்குள்ளே இருக்கிற இரையாற்றலால் எல்லா விஷயமும் செய்ய முடியும். நான் சில வகையில் அதை பயன்படுத்தி பழகியிருக்கேன். அதுதான் சித்தி ஆயுதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்னால் மற்றவங்களும் சொல்லித்தர முடியுது. என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் அந்த விளையாட்டை விளையாட முடியும், செய்ய முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால், அதை பற்றிக்கிற கற்றுக்கிற விருப்பம் இருந்தால் என்னால் உதவி செய்ய முடியும். ஒன்றும் இல்லாததுக்கு என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சித்தர்கள் கலையில் ஒரு பகுதியை என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க, சேர்ந்து முன்னேறலாம், கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இறைவழி மருத்துவங்கிற முறையில் தான் இருக்கேன். இறைவழி மருத்துவங்கிறது அவர் டாக்டர் பசுல் ரஹ்மான் சொன்ன முறையில், இது சித்தர்கள் வழியில் உள்ள முறை. அந்த பேரை நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். பல ஆயிரம் பேருக்கு வந்து நேரிலோ தொலைவிலோ இருந்து சிகிச்சை கொடுத்துருக்கேன், அனுபவம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்றலை நீங்கள் உணராத வரைக்கும் மனித அறிவை தான் பெருசாக நினச்சிட்டு இருப்பீங்க. மனித அறிவுன்னு நான் சொல்கிறது என்னென்னா படிப்பறிவு அனுபவ அறிவை தான் நம்ம பெருசாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குங்கிறத உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. எளிய முறையில் நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உணர முடியும், அதை மேம்படுத்திக்க முடியும். நான் சென்னை ஆவடியில் இருக்கேன். என்னுடைய தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண் வந்து 9444777628 9345812080. இந்த எண்ணில் நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். நேராக வந்தவங்களுக்கு விளக்கங்கள் சொல்வதற்கும் ஆலோசனை சொல்வதற்கும் தயாராக இருக்கேன். நன்றி, சந்திப்போம், வாங்க.